வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்றும் இல்லைங்க. எங்கள் தீவன கயனி தாங்க இது. பச்சை தீவன கயனி, சூப்பர் நேப்பியர்னு சொல்லுவாங்க. இந்த தீவன கயனியில் பார்த்தீங்கன்னா இது கோரை கயனிங்க. இந்த கயனியில் எத்தனை வாட்டி ஏர் ஓட்டி எண்ணெய் விதைச்சி போட்டாலும் கோரை தான் வருது. இந்த கயனியில் நாங்கள் தீவனம் தான் நட்டோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா கோரை பில்லும் சேர்ந்து வளர்ந்து வந்துச்சு. இந்த தீவனம் பார்த்தீங்கன்னா செத்து போச்சுங்க. மாடெல்லாம் கட்டி மேய்ச்சிட்டோம். அப்பயே இருந்தாலும் ஃபுல்லாக மேய்ச்சி இன்றைக்கோட இந்த கயனி முடிஞ்சிச்சு மேய்ச்சல் அறுவடை. அப்பயும் பார்த்தீங்கன்னா யூரியாலாம் போட்டிங்கன்னா துளுத்து வரும். ஆனால் ரொம்ப வராதுங்க. ஓரளவுக்கு தான் மினிமமாக துளுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருன்னா இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. நாளைக்கு என்ன நாளுன்னு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன நாள்னால் மாட்டுப்பொங்கலுக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நம்ம ஃபுல் டே நம்ம லைவ் போட போகிறோம். மறக்காமல் எல்லோரும் லைவில் ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன லைவ் பார்த்தீங்கன்னா மாடு காலையில் இந்த மாதிரி தண்ணி காமிச்சு சாணி வாரி கொட்டி கொட்டெல்லாம் கழுவி மாட்டு கொட்டை கழுவி அப்புறம் மாடெல்லாம் குளிப்பாட்டி மாட்டுகளுக்கு கயிறு மாற்றி மாட்டு கொம்புங்களுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது. இந்த வேலை மொத்தமே நான் நாளைக்கு நம்ம சேனலில் லைவ் போடுவேன். மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைவு ஷார்ட்ஸு லாங் வீடியோ எல்லாமே போடுவோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாளைக்கு லைவ் போடுறேன். லைவில் ஜாயின் பண்ணிக்கங்க. இதாங்க நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாடு தான் மொத்தம். இங்கே இருக்கிற எல்லா மாடுமே சென மாடுங்க தாங்க. இந்த சென மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாணி கிடையாது. வீட்டில் பசு மாடுங்கள்லாம் பால் கறந்துட்டு வீட்டிலே தீனி போட்டு தண்ணி காமிச்சு வீட்டிலே கட்டிகிட்டு இருக்கிற மாடுகள் தான் அதிகமாக சாணி இருக்கும். உடம்புல நல்லா சாணி ஒட்டின்னு இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் சரியான கஷ்டமாக இருக்குங்க மாடு குளிப்பாட்டி கழுவுறதுக்கு. நாங்கள் மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே குளிப்பாட்டி கழுவுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுதே சொந்தமாக கிணறு பம்பு செட்டு இருக்குது. அப்படியே மோட்ரு போட்டு அங்கேயே நிற்க வச்சு எல்லா மாடுகளையும் குளிப்பாட்டுவாங்க. அப்படியே பாருங்கள், இந்த ஒரு கயனி இவ்வளோ பெருசு இருக்குது. இது பச்சை தீவனம் மட்டும் வரல, இது கூடவே கோரை பில்லு சேர்ந்து வந்ததுனால இந்த கயனி சீக்கிரம் தீவன பில்லு அழிஞ்சு போச்சு. அப்படியே எங்கள் கயனி ஒட்டி பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாட்டுங்க. ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முள்ளுவேலி காடாக இருந்துச்சு. முள்ளுவேலியெலாம் பிடிங்கி போட்டு எல்லாம் ரோடு போட்டாங்க. ரோடு போட்டு மறுபடியும் இந்த மாதிரி கம்பம் கொடியெலாம் நட்டுட்டாங்க. எங்கள் கயனி ஒட்டி இருக்குது இந்த ஃப்ளாட்டு பேர் பார்த்தீங்கன்னா ஜெய்நகர். அப்படியே பார்த்தாவே தெரியும். அவ்வளோ ரேட்டில் கொஞ்சம் ஓவராக சொல்கிறாங்க. அதனால் அவ்வளோ சேல்ஸ் ஆகலை ஒழுங்காக. எங்கள் கயனி ஓரம் இருக்கிறது பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ நம்ம சேனலில் இதாங்க எடுத்துன்னு வந்திருக்குறோம் லாங் வீடியோ. வீடியோ பார்க்குற யாரும் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்றாதீங்க. அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார் வெள்ளை மாடு பற்றி போட சொல்லி. இந்த மாடு வெள்ளை மாடு தான் மேய்ஞ்சின்னு இருக்குது பாருங்கள். இவளோட பேர் பார்த்தீங்கன்னா பட்டு. நான் என்ன பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறேன்னா இல்லையான்னு என்னை பார்த்துன்னு இருக்கிறா. என்ன ஆள் பக்கத்தில் ஏதோ பண்ணுறாங்களே அப்படின்னு பார்க்குது இந்த மாடு. இதுதான் வெள்ளை மாடு. இது அவ்வளோ சீக்கிரம் சனியாக இருக்க சொல்ல நல்லா தீனியும் சாப்பிடாது, தண்ணியும் குடிக்காது. கண்ணு போட்டுட்டு அப்புறம் தான் எதோ வந்தாலும் அதிகமாக பங்கு எடுத்துக்கும். ஓகே மக்களே, இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, பை கைஸ், see you, tata, bye bye.